வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கான வீடியோல 27ஆம் கிழமை இரவு என்னென்ன செஞ்சோன்னு வாங்க பார்க்கலாம். ஈவினிங் 4 o'clock மேல தான் நாங்க வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணோம். நோம்பு திறக்கிறதுக்கு சர்பத் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு நன்னாரி சர்பத் ஊத்திட்டு அது கூட 2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு பாதி எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு சேர்த்தாச்சு. இதை அப்படியே நம்ம தனியா எடுத்து வச்சுட்டு இப்ப நம்மளுக்கு கொஞ்சம் குளிர்ச்சிக்காக கொஞ்சமா தண்ணியில சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சாச்சு. இப்போ சப்ஜா சீட்ஸ் நம்மளுக்கு 5 to 10 மினிட்ஸ்லயே ஊறிடும். சர்பத் எடுத்து ஃப்ரிட்ஜ்லயே வச்சாச்சு. கஸ்டர்ட் ஃப்ரூட்டுக்கும் ரோஸ் மில்க்குக்காக பால் காய்ச்சியாச்சு. பால் நல்லா பொங்கினதுக்கு பின்னால அதுல இருந்து ரோஸ் மில்க்கு தனியா பால் எடுத்துட்டு இப்ப கஸ்டர்ட் ஃப்ரூட்டுக்கு 3 ஸ்பூன் பாலை தனியா எடுத்து வச்சுட்டு அது கூட 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து இப்ப அது எல்லாத்தையுமே எந்த ஒரு கட்டியும் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப பால் நல்லா கொதிச்சதுக்கு பின்னால நம்ம ரெடி பண்ணி ஆற வச்சிருக்க கஸ்டர்ட் பவுடரோட சேர்த்த பாலையும் ஊத்தி இப்ப அது எல்லாத்தையுமே கைவிடாம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்ப அவங்கவுங்க இனிப்புக்கு தேவையான அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கலாம். நாங்க 2 ஸ்பூன் ஜீனி சேர்த்திருந்தோம். இப்ப அது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பால் நல்லா கெட்டியானதுக்கு பின்னால அதை தனியா மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அடுத்து நாங்க கடல் பாசி செஞ்சிருந்தோம். அதோட டீடைல் வீடியோ எவ்வளவு மெஷர்மெண்ட் எல்லாமே நாங்க இப்ப ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோல இருக்கும். ஏதாவது டவுட்டா இருந்தா அதுல கூட போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. 27ஆம் கிழமைக்கு ரொம்பவே முக்கியமான கொலக்கட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு 100 பாசி பருப்பு எடுத்துக்கலாம். அரை மூடி தேங்காவை நல்லா குட்டி குட்டியா சேர்த்துக்கலாம். 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். 500 பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். 2 வெல்லத்தை நல்லா வெள்ளப்பாகா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க 500 கிராம் பச்சரிசி மாவுல அரை மூடி தேங்காவை நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு 100 பாசி பருப்பை நல்லா வறுத்து அது கூட சேர்த்துட்டு 2 ஏலக்காவை நல்லா தட்டி அது கூட சேர்த்துட்டு இப்ப அது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்ப எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பின்னால நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த வெள்ளப்பாக நல்லா ஃபில்டர் பண்ணி சேர்த்துடலாம். 2 பெரிய வெள்ளத்துல 1 டம்ளர் தண்ணி சேர்த்து அது எல்லாத்தையுமே நம்ம நல்லா பாயில் ஆக விட்டுட்டு இப்ப அது கூட சேர்த்துடலாம். இப்ப அது எல்லாத்தையுமே நல்லா கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பின்னால அதை இப்போ நம்ம ஆற விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா புடிச்சு எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் புடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப இதே மாதிரி எல்லாத்தையுமே கொலக்கட்டை பிடிச்சதுக்கு பின்னால ஒரு இட்லி பாத்திரத்துல இந்த மாதிரி தனித்தனியா எடுத்து வச்சிடலாம். நம்மளுக்கு ஒரு 7 மினிட்ஸ்லயே நல்லா குக் ஆகி வந்துடும். அதை இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 7 மினிட்ஸ் கழிச்சு ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்டான கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. 27ஆம் கிழமைக்கு இதுதான் ரொம்பவே ஸ்பெஷலான ஒண்ணு. இதை வச்சுதான் எல்லாருமே 27ஆம் கிழமை நோம்பும் திறப்பாங்க. இப்ப நம்மளுக்கு கொலக்கட்டை ரெடி ஆனதுக்கு பின்னால ஆரஞ்சு இருந்தது. ஆரஞ்சு 2 கட் பண்ணி ஆரஞ்சு ஜூஸும் ரெடி பண்ணியாச்சு. நம்ம கஸ்டர்ட் பவுடர் போட்டு ரெடி பண்ணி வச்சிருந்த பால் நல்லா ஆறிடுச்சு. அதுல நம்ம குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். நீங்க எந்த ஃப்ரூட்ஸ் வேணா சேர்த்துக்கலாம். நாங்க ஆப்பிள், பொமோகிரானட், பனானா சேர்த்துருந்தோம். இப்ப அது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூட நம்ம ஊற வச்சிருந்த சப்ஜா விதையும் சேர்த்துடலாம். இப்ப அது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம கஸ்டர்ட் ஃப்ரூட்டுக்கான டீடைல் வீடியோ தனியா கூட போட்டிருந்தோம். ஏதாவது டவுட்டா இருந்தா அதுலயே கூட செக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்டே ரெடி பண்ணி வச்சிருந்த கடல் பாசி இப்ப நல்லா ஆறி செட் ஆகி வந்துருச்சு. இப்ப அது எல்லாத்தையுமே நல்லா குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி சேவ் பண்ணிடலாம். இன்னைக்கு நோம்பு திறக்கிறதுக்கு பள்ளிவாசல்ல இனிப்பு கஞ்சி கொடுத்துருந்தாங்க. அது கூட ஆரஞ்சு ஜூஸ், சர்பத், ரோஸ் மில்க், தண்ணி, கடல் பாசி, கஸ்டர்ட் ஃப்ரூட், பேரிச்சம்பழம் இதெல்லாம் வச்சுதான் நாங்க நோம்பு திறந்திருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாத்தையுமே வச்சு நல்லாவே நோம்பு திறந்ததுக்கு பின்னால குட்டீஸ் எல்லாத்துக்குமே நீட்டா ரெஸ்ட் பண்ணி விட்டாச்சு. குட்டீஸ் எல்லாத்தையும் நல்லா போட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே கேப்சர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நாங்களும் ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாமே பண்ணிட்டு நாங்களும் ரெடி ஆகிட்டோம். வீட்டுக்கு ரிலேஷன்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. அவங்க எல்லாத்துக்குமே பரோட்டா நைட் வாங்கி சர்வ் பண்ணியாச்சு. 27ஆம் கிழமை அன்னைக்கு ரோட்ல இருந்து பள்ளிவாசல் முடிக்க இந்த மாதிரி லைட்டிங்ல தான் ரொம்பவே டெக்கரேட் பண்ணி இருந்தாங்க. அது பாக்குறதுக்கே அவ்வளவு சூப்பரா இருந்தது. ஆண்கள் எல்லாருமே பள்ளிவாசலுக்கு தொழுக போயிட்டாங்க. பெண்கள் எல்லாருமே நாங்க வீட்டுல தான் தொழுதோம். அதை எங்களால வீடியோ எடுக்க முடியல. நாங்க எல்லாருமே வீட்டுல தொழுதுட்டு திக்ர் செஞ்சுட்டு குர்ஆன் ஓதிட்டு அந்த மாதிரி ரொம்பவே டே சூப்பராவே போச்சுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரு 4 o'clock போல நம்ம வீட்டுல எல்லாருமே ஒன்னா உட்காந்து
சஹருக்கு சாப்பாடு சாப்பிட்டுட்டோம். இந்த மாதிரி தான் எங்களுக்கு 27ஆம் கிழமை போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம